Hi viewers, welcome to Krammer English Grammar தமிழில். நீங்க ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சிட்டு TNPSC Group 1, 2, 3, 4, TET, TRB பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோட், put your all excuses aside and remember this, you are capable. ஜிக்லர். அதாவது ஏதாவது ஒரு செயலை செய்ய முடியாததுக்கு காரணமாக நம்ம நிறைய எக்ஸ்கியூஸஸ் சொல்லுவோம். இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இதனால் என்னால் செய்ய முடியல அப்படின்லாம் நிறைய காரணங்களை நம்ம சொல்லுவோம். அதையெல்லாம் தனியாக எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களால் அதை செய்ய முடியும். யூ ஆர் கேப்பபிள். யூ ஆர் கேப்பபிள் அப்படின்னா அதை செய்வதற்கான திறமை உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் அந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு உங்களால் செய்ய முடியும் அப்படின்ற எண்ணத்தோடு அந்த விஷயத்தை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய கோலை நீங்கள் ரீச் பண்ண முடியும். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? Put your all excuses aside and remember this, you are capable. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மாடல் வேர்பில் மாடல்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டி. அதாவது ஒரு விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் அது நிச்சயமாக நடக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம மாடல் வேர்ப்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இங்கிலீஷில் 9 மாடல் வேர்ப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா மஸ்ட், வில், could, may, would, shall, might, can, should. இதெல்லாம் தான் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய மாடல் வேர்ப்ஸ். இந்த 9ல் நம்ம மாடல்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டி எதுவோ, அதாவது சாத்தியக்கூறுகள் இருக்குது ஆனால் அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்ற மீனிங்கில் சொல்வதற்கு பயன்படக்கூடிய மாடல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி மட்டும்தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 3 மாடல் வேர்பை நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஹவு டு யூஸ் மாடல் வேர்ப்ஸ். மாடல் வேர்ப்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாடல் வேர்ப்ஸை பற்றி சில பேசிக் ரூல்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், மாடல்ஸ் டு நாட் சேஞ்ச். அதாவது சாதாரணமாக ஒரு வேர்ப் இருக்குது அப்படின்னா அது ப்ரெசன்ட் டென்ஸில் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், இதெல்லாம் தான் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்துச்சுன்னா, அதாவது ஹி, ஷி, இட் இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சுனாலோ, ஒரு ஆண் பெயரோ ஒரு பெண் பெயரோ இருந்துச்சுன்னா, அந்த சென்டென்ஸில் நம்ம அந்த வேர்பு பக்கத்தில் ஒரு எஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டென்ஸ்லையே பார்த்துருக்குறோம் இல்லையா? ஆனால் மாடல் வேர்பில் அந்த மாதிரி எந்த சேஞ்சஸையுமே நம்ம செய்யக்கூடாது. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ மஸ்ட் ரீட் அ புக். இதில் மஸ்ட் அப்படின்ற மாடல் வேர்பை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஐ மஸ்ட் ரீட் அ புக் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இது சப்ஜெக்ட் ஐயா இருக்குது. அடுத்தது பாருங்கள், ஹீ மஸ்ட் ரீட் அ புக். இதுதான் கரெக்டு. ஹீன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால் அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய மாடல் வேர்பு கூட நம்ம ஒரு எஸ்ஸை போடணும் அப்படின்ட்டு ஹீ மஸ்ட் ரீட் அப்படின்னு நம்ம போட்டோம்னா இது தப்பு. அப்போ மாடல் வேர்பு கூட எந்த சேஞ்சுமே வராது. மாடல் வேர்பு எந்த மாற்றத்தையுமே அடையாது. அதோடைய யூசேஜில் அந்த சப்ஜெக்டை பொறுத்தோ அல்லது டென்ஸை பொறுத்தோ எந்த மாற்றமுமே அதில் வராது. அடுத்தது பாருங்கள், மாடல் வேர்ப்ஸ் ஆர் ஃபாலோட் பை இன்ஃபினிட்டிவ் விதவுட் டு. அதாவது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை தான் நம்ம மாடல் வேர்புக்கு அப்புறமா யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட மீனிங். பாருங்க, எக்ஸாம்பிள், ஹி மைட் கோ அப்படின்னு சொல்கிறோம். இதில் மைட் அப்படின்ற மாடல் வேர்பை யூஸ் பண்ணுறோம். அந்த வேர்பு பாருங்க, மைட்டுக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற வேர்ப் கோ. இது பேஸ் ஃபார்மில் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது சில டைம்ஸில் டு கோ அப்படின்லாம் இருக்கும் இல்லையா? டு கோ, டு ரைட் அப்படின்லாம் இருக்கும்.
அந்த மாதிரிலாம் நம்ம டூவை முன்னாடி போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. he might to go அப்படின்றது தப்பான யூசேஜ், he might go அப்படின்றது தான் சரியான யூசேஜ். அப்போ மாடல் வேர்புக்கு பக்கத்தில் நம்ம வந்து டூ போட்டு அந்த பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை எழுதக்கூடாது. இது ரெண்டாவது ரூல். மூணாவது பாருங்க, நெகட்டிவ் மாடல்ஸ் யூஸ் நாட் ஆர் இன்ட். நீங்கள் வந்து ஒரு மாடல் வேர்பை வந்து நெகட்டிவில் சொல்லணும் அப்படின்னா அது கூட நீங்கள் ஒரு நாட்டை போட்டுக்கலாம், இல்லைனா அதோடைய கான்ட்ராக்ஷன் இன்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீரா மைட் நாட் கம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஹீரா மைட்ன்ட் கம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஹீரா மைட் நாட் கம் அப்படின்னு சொன்னோன்னா இது வந்து நெகட்டிவ் ஃபார்ம், ஏன்னா இதில் நாட் இருக்கு இல்லையா. நெகட்டிவ்னா டோன்ட் தானே நம்ம போடணும், அப்படின்னு நீங்கள் டோன்ட் ஆட் பண்ணி ஹீரா டோன்ட் மைட் கம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. மாடல் வேர்ப் பக்கத்தில் நம்ம வந்து நாட்டை சேர்த்துக்கணும், அதுதான் சரியான யூசேஜ். அடுத்தது பாருங்க, in the questions the subject and the model are inverted. உங்களுக்கே தெரியும், சாதாரணமாக கொஸ்டின் அப்படின்னா வேர்பும் சப்ஜெக்டும் மாறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி தான் could it rain, இதுதான் கரெக்டான யூசேஜ். கேள்வியில் வந்து குட் முதல்ல வந்துடணும், அப்புறம் சப்ஜெக்ட் அதுக்கப்புறமா வரணும். அதை விட்டுட்டு டூ இட் குட் ரெயின் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. சாதாரணமாக நம்ம வேர்பை யூஸ் பண்ணி கேள்வி கேட்கும்போது அது ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா டூன்னு போடுவோம் இல்லையா. அந்த மாதிரி இங்கே கேள்வி கேட்டோம்னா இது தப்பு. மாடல் வேர்ப் முதல்ல வந்துடணும், சப்ஜெக்ட் அடுத்ததாக வரணும். டூவெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது, மாடல்ஸ் ஹேவ் நோ பாஸ்ட் ஃபார்ம். பாஸ்ட் டென்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சக்கூடாது. பாஸ்ட் டென்ஸை பற்றி பேசணும், நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சியை பற்றி பேசணும், அதை மாடல் வேர்பை யூஸ் பண்ணி பேசணும் அப்படின்னாக்கா அது கூட நம்ம ஈடி போட்டுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சக்கூடாது. ஜென்ரலாக ஒரு வேர்பு கூட நம்ம ஈடி சேர்த்தோம்னாக்கா அது வந்து பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். இது வந்து ஜென்ரல் ரூல் இல்லையா. ஆனால் மாடல் வேர்பு கூட நீங்கள் வந்து ஈடியை சேர்க்கக்கூடாது. அதாவது பாஸ்ட் டென்ஸ் மாடல் வேர்புக்கு இல்லை. he must go, இதுதான் கரெக்டு பாஸ்ட் டென்ஸ்லையும். mustard go அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதாவது மாடல் வேர்புக்கு பாஸ்ட் ஃபார்ம் கிடையாது. இந்த மாதிரி ஈடியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது மாடல் வேர்ப் கூட. The most important thing about modal verb is they can change their meaning depending on the context they have used. அதாவது முக்கியமான விஷயம் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மாடல் வேர்ப் வந்து அது பயன்பட்டிருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த மீனிங் வந்து மாறுபடும். ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்குது அப்படின்னு கிடையாது. எந்த சூழ்நிலையில் எப்படி அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து, அந்த சிச்சுவேஷனை பொறுத்து அந்த மாடல் வேர்புடைய மீனிங் மாறுபடும். இதை நீங்கள் வந்து கவனமாக புரிஞ்சுக்கணும். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது மே அப்படின்ற மாடல் வேர்ப். மே இஸ் த மாடல் ஆஃப் பாசிபிலிட்டி அண்ட் பெர்மிஷன். இந்த மே வந்து எதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னாக்கா ஒரு பாசிபிலிட்டி, இந்த ஆக்ஷன் வந்து நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா நம்ம மேவை யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஜென்ரலாக நம்மளுக்கு தெரியும், இந்த மேவை வந்து நம்ம பர்மிஷன் கேட்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். மே ஐ கம் இன் அப்படின்லாம் நம்ம கேட்போம் இல்லையா. இப்போ இந்த மாடல் மே அப்படின்றது பாசிபிலிட்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம், பெர்மிஷன் கேட்கறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், இட் மே ரெயின், இதில் மே யூஸ் பண்ணியிருக்கிறோமா. அடுத்தது இட் மைட் ரெயின், இதில் வந்து மைட்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம். மூணாவது இட் குட் ரெயின், இதில் நம்ம குட்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் மே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரம் த கான்டெக்ஸ்ட் we can say may is used as the model of possibility. இதில் மாடல் ஆஃப் பாசிபிலிட்டியாக இந்த மேவை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் உங்களால் ஷுவராக சொல்ல முடியுமா மழை பெய்யும்னு? சொல்ல முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நம்ம வந்து இந்த மேவை யூஸ் பண்ணணும். இதை தான் நம்ம வந்து மாடல் ஆஃப் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். மாடல் ஆஃப் பாசிபிலிட்டி அப்படின்னா அந்த மாடலை நம்ம யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை சொல்கிறோன்னா அந்த ஆக்ஷன் நடைபெறுவதற்கான வாய்ப்பு, சாத்தியக்கூறுகள் இருக்குது, ஆனால் நிச்சயமாக நடக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. பாருங்க, இட் இஸ் பாசிபிள் இட் வில் ரெயின் டுமாரோ. இது வந்து கிராமட்டிக்கலாக கரெக்ட் சென்டென்ஸ் தான், ஆனால் நம்ம பேசும்போது இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. இட் மே ரெயின் டுமாரோ அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது நாளைக்கு மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஷுவராக நம்மளால் சொல்ல முடியாது, கண்டிப்பாக நாளைக்கு மழை பெய்யும் அப்படின்னு நம்ம சொல்லலை. நாளைக்கு மழை பெய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? மழை பெஞ்சாலும் பெய்யும், பெய்யாட்டியும் விட்டுரும் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக நம்ம வந்து இட் இஸ் பாசிபிள் இட் வில் ரெயின் டுமாரோ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இட் மே ரெயின் டுமாரோ அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்தது பாருங்க, அட் த வெட்டிங் பார்ட்டி ஐ ஹாவ் த பாசிபிலிட்டி டு சிங். கல்யாண பார்ட்டியில் நான் வந்து பாடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்த யூசேஜை வச்சு சொல்லக்கூடாது.
இதை நம்ம எப்படி சொல்லணும் பாருங்கள். இப்போ நம்ம மைட்டை யூஸ் பண்ணி சொல்கிறோம். அட் த வெட்டிங் பார்ட்டி ஐ மைட் சிங் அப்படின்னா வெட்டிங் பார்ட்டியில் நான் பாடுவதற்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஷுவராக சொல்ல முடியாது நான் கண்டிப்பாக பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் எப்படி சொல்லணும்? அட் த வெட்டிங் பார்ட்டி ஐ மைட் சிங் அப்படின்ற இந்த சென்டென்ஸை தான் யூஸ் பண்ணி பேசலாம். த பெஸ்ட் திங் டு லேர்ன் த மாடல்ஸ் இஸ் டு லேர்ன் தேர் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது மாடல்ஸை வந்து நம்ம எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னோனாக்கா அதோடைய ஃபங்க்ஷன்ஸை வச்சு தான் நம்ம அதை கற்றுக்க முடியும். அந்த சென்டென்ஸில் அது எப்படி செயல்படுது, அது எப்படி பயன்பட்டுருக்கிறது அப்படின்றத வச்சு தான் அந்த மாடல் வேர்பை நம்ம கற்றுக்கணும். இப்போ மாடல்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதை தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த மாடல்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டி என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா மே, மைட் அண்ட் குட். இதை மூணுத்தையும் நம்ம வந்து ஒரு செயல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, நடக்கலாம், ஆனால் நடக்கும்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சூழ்நிலையில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் மாடல்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூணு வேர்பையுமே இந்த மீனிங் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எக்ஸாம்பிள், வேர் இஸ் பெட்டி? பெட்டி எங்கே அப்படின்னு கேள்வி கேட்குறோம். அதுக்கு பதில் எப்படி வருது பாருங்கள். ஷீ மே பி இன் த கிச்சன். அவள் கிச்சனில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஷீ குட் பி அட் ஸ்கூல். அவளுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பா அப்படின்னு சொல்கிறோம். ஆஸ்க் ஜெரி, ஹி மைட் நோ. ஜெரியை கேளுங்க, அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அவள் எங்கே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறோம். சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது ஷீ மே பி இன் த கிச்சன் அப்படின்னு சொன்னோம்ல, இதுக்கு என்ன பொருள்னா பெர்ஹாப்ஸ் ஷீ இஸ் இன் த கிச்சன். அவள் கிச்சனில் இருக்கலாம், ஆனால் கிச்சனில் தான் இருப்பா அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ரெண்டாவது நம்ம சொன்னது ஷீ குட் பி அட் ஸ்கூல். அவள் ஸ்கூலில் இருப்பா. இட் இஸ் பாசிபிள் ஷீ இஸ் அட் ஸ்கூல். ஸ்கூலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஸ்கூலில் தான் இருப்பா அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆஸ்க் ஜெரி, ஹி மைட் நோ. ஜெரியை கேளுங்க, அவனுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு மீனிங் என்னன்னா பெர்ஹாப்ஸ் இட்ஸ் பாசிபிள் ஜெரி நோஸ் வேர் ஷி இஸ். அதாவது ஜெரிக்கு அவள் எங்கே இருப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் ஜெரியை கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த மே, மைட், குட் இது மூணுத்தையுமே நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் நடந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் அது ஷுவராக நம்மளால் சொல்ல முடியாது நடந்திருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மாடல்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டி, பாசிபிள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி மீனிங்கில் சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த மே, மைட் அண்ட் குட். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இட் மைட் பி கோல்ட். இட் மைட் பி கோல்ட் அதாவது ரொம்ப குளிராக இருக்கிறதுக்கு, ரொம்ப கோல்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மீனிங் என்னன்னா இட் இஸ் பாசிபிள் இட் வில் பி கோல்டு. ரொம்ப கோல்டாக இருப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஷுவராக நம்மளால் சொல்ல முடியாது இப்போ கோல்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இதோடைய நெகட்டிவ் ஃபார்ம் பாருங்கள். இட் மைட்ன்ட் பி கோல்டு. இட் மைட்ன்ட் பி கோல்டு நம்ம கூட வந்து நாட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு மீனிங் என்னன்னா இட் இஸ் பாசிபிள் இட் ஓன்ட் பி கோல்டு. அதாவது கோல்டு வருவதற்கான, அதாவது ரொம்ப குளிராக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர, ஆனால் கண்டிப்பாக இருக்காது, கோல்டாக இருக்காது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அடுத்தது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இட் மே பி டெலிஷியஸ். ஏதாவது ஒரு ஃபுட்டை காட்டி இட் மே பி டெலிஷியஸ் அப்படின்னோன்னாக்கா இட் இஸ் பாசிபிள் இட் வில் பி டெலிஷியஸ். இது சுவையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுமா அது கண்டிப்பாக சூப்பராக டேஸ்ட்டாக தான் இருக்கும்ன்ட்டு சொல்ல முடியாது. இதோடைய நெகட்டிவ் ஃபார்ம் பாருங்கள். இட் மே நாட் பி டெலிஷியஸ். இட் மே நாட் பி டெலிஷியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது சுவையாக இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். However, be careful when you use could. இந்த குட்டை மாடலாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதுவும் மாடல் ஆஃப் பாசிபிலிட்டிக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த நெகட்டிவ் ஃபார்ம் குட் சேஞ்சஸ் மீனிங் இன் த நெகட்டிவ். நம்ம இவ்வளோ நேரம் வந்து மேவை யூஸ் பண்ணோம், மைட்டை யூஸ் பண்ணோம், பாசிட்டிவ்லேயும் நெகட்டிவ்லேயும் இல்லையா. ஆனால் குட்டை நம்ம வந்து நெகட்டிவில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். எப்படி இருக்குது பாருங்கள். இட் குட் பி டேஞ்சரஸ். அது வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் இஸ் பாசிபிள் இட் இஸ் டேஞ்சரஸ். இது டேஞ்சரஸாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்மளால் ஷுவராக சொல்ல முடியாது அது கண்டிப்பாக டேஞ்சரஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோடைய நெகட்டிவ் ஃபார்ம் பாருங்கள். இட் குடன்ட் பி டேஞ்சரஸ். இட் குடன்ட் பி டேஞ்சரஸ் அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள் தட் இட் இஸ் டேஞ்சரஸ். அதாவது ரொம்ப ஆபத்தாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஆனால் நம்மளால் ஷுவராக சொல்ல முடியாது வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இதோடைய மீனிங் வந்து இப்படி நம்ம எடுத்துக்கூடாது. இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் நாட் டேஞ்சரஸ். வந்து ஆபத்து இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை இதில், இல்லையா? அப்போ குட்டை யூஸ் பண்ணும்போது, அதாவது குட்டை நெகட்டிவில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மீனிங்கில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். பாருங்கள், இந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐ வில் பி லேட் டு ஸ்கூல் திஸ் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு மதியானம் நான் வந்து ஸ்கூலுக்கு லேட்டாக வருவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே நம்ம வந்து வில்லை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஷுவராக சொல்கிறோம். இன்றைக்கி மதியானம் நான் வந்து ஸ்கூலுக்கு லேட்டாக வருவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐ எம் ஷுவர் ஐ வில் பி லேட் டு ஸ்கூல். எனக்கு நல்லா தெரியுது நான் வந்து கண்டிப்பாக லேட்டாக தான் வருவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதே நம்ம மேவை யூஸ் பண்ணி சொல்கிறோம் பாருங்கள். ஐ மே பி லேட் டு ஸ்கூல் திஸ் ஆஃப்டர்நூன். இங்கே மேவை யூஸ் பண்ணுறதுனால நான் ஷுவராக சொல்லலை, நான் மதியானம் ஸ்கூலுக்கு லேட்டாக வரலாம். என்னால் உறுதியாக சொல்ல முடியாது நான் கண்டிப்பாக லேட்டாக தான் வருவேன்னு, நான் சீக்கிரம் கூட வந்துடுவேன், இல்லையா? அந்த மாதிரி மீனிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது தான் நம்ம மேவை யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் பாசிபிள் ஐ வில் பி லேட் டு ஸ்கூல். நான் லேட்டாக வருவதற்கான, ஸ்கூலுக்கு லேட்டாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த மே, மைட், குட் இந்த 3 மாடல் ஆக்ஸிலரி வேர்பையும் ஏதாவது ஒரு செயல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், பாசிட்டிவ்ல எப்படி பயன்படுத்தலாம், நெகட்டிவ்ல எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்லாம் பார்த்தோம், இல்லையா? உங்களுக்கு இப்போ வந்து ஒரு சின்ன ஹோம்ஒர்க். இந்த மே, மைட், குட் இந்த 3த்தையும் யூஸ் பண்ணி பாசிபிலிட்டிக்காக இதை நீங்கள் வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எழுதி கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. Thank you viewers.